ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நான் இந்த தக்காளி சாதத்துக்கு வச்சுருக்கிற பேர் வந்து மைல்டான தக்காளி சாதம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கிற பல்லாரி சேர்த்துக்கோங்க. பல்லாரி வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளியோடு சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வெந்து வந்துடணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதில் வந்து 4 பூண்டு பல்லும் தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து அரிசி உள்ள சேர்த்துட்டோம்னா அரிசி உள்ள சேர்த்துட்டு தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1.5 கப் அரிசினா 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு இல்லாட்டா உப்பும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி 3 விசில் விட்டு இறக்கியாச்சுன்னா சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி சாதம் ரெடி ஆச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.